ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, கிறிஸ்டினில் எதுக்கு தாலி போடுறீங்க, மோதிரம் மாத்திரம் தானே மாற்றுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளோட தாலி கட்டுறது, தாலி போடுறது அப்படிங்கிறது நம்ம தமிழர்களோட ஒரு பண்பாடு தான். அந்த மரபை எல்லாருமே ஒவ்வொரு விதமாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ இவங்க எப்படி போடணும், அவங்க அப்படி போடுவாங்க, அவங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கலாம், இவங்க இந்த மாதிரி டிசைன் போடலாங்கிறது ஒரு இதாகவே மாறி போச்சுது. நிறைய டிஃப்ரென்ஸில் மாறி போச்சுது. அதில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முறுக்கு செயின் மாத்திரம் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? முறுக்கு செயினில் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக அந்த திருமங்கலம் 3 விதமான டிசைனில் இருக்கும். ஒவ்வொரு விதமாக டிசைன் வச்சு போட்டிருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் சிஎஸ்ஐல பார்த்தீங்கன்னா வெறுமனை கிராஸ் மாத்திரம் தான் இருக்கும், சிலுவை மாத்திரம் தான் அந்த மாடலில் வச்சு போடுவாங்க. அதே ஆர்சியில் பார்த்தீங்கன்னா சிலுவையும் வச்சு போட்டிருப்பாங்க, ப்ளஸ் அப்புறமா அது இது பிஜியன் வச்சு போட்டிருப்பாங்க, புறா வச்சு போட்டிருப்பாங்க. அது பரிசுத்தாவே அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக அதையும் வச்சு போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேர் வச்சுப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் போட்டு அந்த மாதிரி கிராஸ் வச்சு உடைக்கல வச்சு இப்போ நிறைய விதமாக டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிஎஸ்ல ஒரே இது தான் இருக்கும். அதே மாதிரி பெண்டிகாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பைபிள் மாத்திரம் தான் மாற்றுவாங்க. ஓகேவா? ரிங் போடுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்போது ரிங் மாற்றிப்பாங்க. கல்யாணம் எங்களுக்கு ஆக போகுது, நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் மோதிரம் மாற்றிக்கிறது. அதனால மோதிரம் மட்டும் மாற்றினாதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டோம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம், மேரேஜுக்கு இதாகிட்டு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதாக சிம்பிளுக்கு போடுறது தானே தவிர திருமங்கலி எல்லாருமே போட்டிருப்பாங்க. எல்லாருமே தாலி கட்டுறது கண்டிப்பாக கட்டுவாங்க. ஓகேவா? அதனால் அதை தெரியலன்னா கேட்டுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். அதனால் திருமங்கலி போடாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செயின் போடுறது போடாது அவங்களோட விருப்பம். அப்படி தான் இருக்குது.